ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய சீரீஸ் கொண்டு போகிறோம். அதாவது என்ன சீரீஸ்னால் பார்த்தாலே தெரியும், ஆர்க் அல்டிமேட் எடிஷன் தான். ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த சூப்பரான கேம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக என்னென்ன மேப்லாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, நிறைய மேப் இருக்குது. ஸ்காட்ச் ரோட்டு, அபரேஷனு, எக்ஸ்டென்ஷனு, ராக்னரா இருக்குது, ஜெனிசிஸ் 1, 2 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் காசு கட்டுற மாதிரி ஃப்ரீனா ஐலாண்ட் மேப் தான். ஓகேவா, இல்லை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண மட்டும் வச்சிடலாம். ஓகேவா, என்னென்ன மாடிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆடுற மாதிரி இருந்தால் அது நீங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் விளையாட ஈஸியாக இருக்கும். சொல்ல போனால் கீழே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுல நீங்கள் காட் கன்சோல் அந்த மாதிரி வாங்கினா அப்புறம் தான் அது வரும். ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். அது அதனால் கணக்கில் எடுத்துக்காதீங்க, அதை விட்டுருங்க. பதில் தெரியும், ஆர்க் பாஸ் இல்லை காட் கன்சோல் வாங்கினா மட்டும் தான். கீழே அப்படியே ஸ்க்ரோல் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பண்ண கீழே வந்து டைனோ கேரக்டர் ஃபுட் ட்ரெயின் அங்கே இருக்கா, அது வந்து 1 இருக்கும். நீங்கள் வந்து 0.5க்கு மேலே எவ்வளோ வேணா வச்சுக்கோங்க. அது கீழே வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேமே ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் 0.5 இல்லை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. 6 கூட வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு சொல்ல போனால். அதுக்கப்புறம் திரும்ப கீழே தள்ளிங்கன்னா பிளேயரோட கேரக்டர் ஹெல்த் ரெக்கவரின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன், அது செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து 0.8 to 1.2 இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக விளையாட. ஓகேவா, அதுக்கப்புறம் இல்லை வந்து திரும்ப கேள்விங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ளைங் டைனுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு ஃப்ளைங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கீழே லாஸ்ட்டில் ஒரு அலோ ஃப்ளையர் ஸ்பீடு லெவலிங் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதான் ஃப்ளைங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். எவ்வளோ வேணும் அன்லிமிட்டட் நீங்கள் மண்ணு போட்டுனே போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால் அது எடுத்துக்கோங்க. அப்புறம் சிங்கிள் பிளேயர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் டிசைன் தான். உள்ளே போனோடனே என்னடா மேட்ச்குள்ளே போகுது கேரக்டர் டிசைன் காமிக்கலன்னு பார்க்காதீங்க. உள்ளே போனோடனே கேரக்டர் டிசைன். ஓகேவா, கேரக்டர் டிசைன் கொடுத்து நம்ம பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுட்டு அப்புறம் டவுன்லோட் சர்வைவர் கொடுத்தா உள்ளே போய்டும். நம்ம வந்து ஜேபிகே __ எங்கடா இருக்குது __ கேமிங்னு வச்சிடலாம். GAMING கேமிங். ஓகே, டவுன்லோட் சர்வைவர் இருங்க. நம்ம லொக்கேஷன் சவுத். நான் எப்பவுமே சவுத் ஜோனில் தான் இறங்குவேன். ஏன்னா அது கொஞ்சம் அதில் எனக்கு ஒரு இடம் பிடிச்ச இடம் இருக்குது. என்னடா இந்த மாதிரி வருது? ஐயோ சாரி கைஸ், அங்கே சைடில் கிரியேட் நியூ சர்வேவனுக்கு அதை தோணும். சாரி. ஓகே, என்னது நம்பர் அப்புறம் ஐயோ _ வரக்கூடாது போலுங்க. சரி, அதை மட்டும் எடுத்துரு. என்ன ஓகே, கிரியேட் பண்ண போகிறோம் நம்மளோட வேர்ல்டு. இருங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சவுண்டோட வச்சுருக்கணும். சவுண்ட் இல்லாமல் வச்சுட்டு தெரியாமல். ஆக்சுவலாக இல்லை என்னென்ன சொல்லியிருப்பானுங்க. இது ஆக்சுவலாக வந்து அலேனான்னு ஒரு கேரக்டரு. நம்ம வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஜெனிசிஸ் மேப் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இதுனா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா, அது விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற பாஸ்லாம் முடிச்சா மட்டும் தான் நம்ம வெளில உயிரோட வர முடியும். வெளில வந்துட்டு கடைசியாக அந்த லைன் தான் சொல்லுவா, யூ ஹாவ் டு ரீச் மீ அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் தான். அதனால கூட இருக்கலாம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சர்வர். உன்னோட சர்வைவல் பொறுத்து அது என்ன இருக்குது. இந்த வேர்ல்டை மாஸ்டர் பண்ண அப்புறம் கிரியேச்சர்ஸ்லாம் உன்னோட அலைஸாக மாற்றி உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி க்ரோ பண்ணு, டெவலப் பண்ணு. இந்த பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. லைக் நான் பண்ண மாதிரியே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. யூ மேபி தட் ஒன்லி ஒன் ஹூ கேன். நல்லபடி தான் அது முடியும் மேபி அப்படின்றாங்க. சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதோட அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காமிக்கிற சவுண்டோட. ஓகேவா, ஓகே. ஆக்சுவலாக என்ன காமிக்குது? ஓகே, எழுந்துட்டோம். ஆக்சுவலாக நம்மளோட வேர்ல்டு நம்ம ஸ்பான் ஆயாச்சு காய்ஸ். ஓகே, போட தக்கிடு ஜலி. ஓகே, ஆக்சுவலாக டுட்டோரியல் தான். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் வாக் பண்ணி ஓடுவான். அப்படியே திரும்பி பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஓட சொல்கிறாங்க. ஓடிந்தாங்கிறான் ஆல்ரெடி. இருங்க, அதனால தூரத்தில் அது என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக சொன்னால் அது ஏதோ கிட்ட போனாலும் நம்ம டக்குன்னு செத்துருவோமா, ஒரே ஐடியில் சாப்பிட்ருவோம்னு ஏதோ சொல்லி நான் தெரியல. சரி, ஸ்வைப் டு ஜம்பா. இருங்க, பட்டனே வச்சுக்கிறேன். எதுக்கு ஸ்வைப் பண்ணணும்? பட்டனை தொடுறா. ஒய்க் நட குதிக்க மாட்டேறான். ஒழுங்காக தொடுறா பட்டனை. ஒய்க். என்னது முடிய மாட்டேங்குது இல்லையே. அவ்வளோ அவங்க சொன்ன மாதிரி ஸ்வைப் தான் பண்ணணுமோ? குச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, குச்சினே இருக்கிறேன். பன்னி ஹோப் வர மாட்டேங்குது. சரி இருங்க, செட்டிங்ஸை போய் இப்போ மட்டும் மாற்றிக்கலாம். ஆப்ஷன்ஸுக்குள்ளே கேம் பிளேயில் இருக்குமா இல்லை இன்டர்ஃபேஸில் இருக்குமா? கேம் பிளே இல்லை இன்டர்ஃபேஸில் தான் இருக்குது. ஆமாம், யூஸ் ஜம்ப் பட்டன் கேன்சல் கொடுத்துரு. ரெஸ்யூம் குதிரா கைப்புள்ள வந்துடுச்சுல்லே.
ஆக்ஷன் வெளி சுற்றி பார்க்கணுமா? என்ன லெஃப்டில் இருந்து தள்ளணுமா? ஓகே வந்துருச்சு. ஜிக்கு 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 ஜிக்கு. இதுவே நல்லா இருக்குல்ல. ஓடுறா. என்னடா மைண்ட் கிராஃப்டில் ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணி கேதர் பண்ணணும். ஓகே ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே வந்துருச்சு. இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ இதுங்க இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணுற கைப்புள்ள 2 ஸ்டோனு எப்படி ப்ரோ பிளேயரில் 2 ஸ்டோனும் இருக்குன்ட்ட. ஓகே ஆக்சுவலாக இது ஆனால் ஒரு மாதிரி கிரிக்கலாக இருக்குது. மாற்றிக்கலாமா? என்ன சொல்கிறேன்? சரி ஓகே மாற்றிடலாம். இருங்க ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய் இன்டர்ஃபேஸ் ஆமாம் ஜம்ப் பட்டன் வச்சிடலாம். ஆமாம் முதல்ல ஜம்ப் பட்டன் வைக்கணும்ல. ஆமாம் அதே மாதிரின்ட்டு பாருங்க. ஓகே ஜம்ப் பட்டன் வச்சாச்சு. இருங்க இதை மாற்றிடலான்னு தோணுதுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம லெவலில் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஒரு லெவல் ஆக போகுது கைஸ். ரெடியாக இருங்க. ஃபஸ்ட் லெவல் தான் ரொம்ப பெரிய லெவலாக இருக்கும். எப்படா பண்ணுது? 3rd பர்சனே கொடுத்து பார்க்கலாமா? சரி அதுக்கு முன்னாடி மேப்பு. ஐயோ நம்ம ஸ்பானான இடம் லெவலப் வந்துருச்சு. முதல் லெவலப் வந்துருச்சு. ஓய் போடு முதல் லெவலப். ஒருவன் முதலாளி. நான் எதுக்கு போட போகிறேன்? எதுக்கு போடலாம்? ஹெல்த்தா ஸ்டாமினாக்கு தான் போட போகிறேன். ஆக்சுவலாக அதுதான் யோசிச்சுன்னுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஹெல்த்தா ஸ்டாமினாவா? ஆக்சுவலாக ஸ்டாமினா தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு செகண்டும் ஹெல்த் ஏறினே இருக்குது பாருங்களேன். ஸ்டாமினா தான் போட்டேன். ஆமாம் ஸ்டாமினா தான் பெஸ்ட்டு. என்ன தர அது பெல்கார்னிஸ். ஐயோ ரக்கம் ஏமா பசிக்குது இருக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி 3rd பர்சன் அது முதல்ல 3rd பர்சன் தான் சொன்னோம். ஓகே வந்துருச்சு கைஸ். நார்மல் நம்மளோட ரியாலிட்டி வியூக்கு வந்துங்க. வாங்க. ஓகே இது வரைக்கும் பார்த்துன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஆர்க் கேம்னா ரொம்ப பிடிக்கும், ஆர்க் அல்டிமேட் விளையாடணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இல்லை நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் நோட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுமாதிரி நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர பார்க்குறேன். ஓகே இப்போது பிக்காக்ஸ் மேலே செஞ்சுட்டு நம்ம என்கிராம்ஸ்லாம் இப்போ அன்லாக் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறமா அன்லாக் பண்ணலாம். இத்தனை எக்ஸ்ப்ளோர் நோட்டா? நான் வேறு சொல்லிட்டேன் எக்ஸ்ப்ளோர் நோட். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் வந்து நம்ம எல்லா எக்ஸ்ப்ளோர் நோட்டும் எடுக்கிறோம். ஓகேவா? ஒன்று விடாமல் எல்லா எக்ஸ்ப்ளோர் நோட்டும் எடுக்கிறோம். ஓகே எடுக்கிறோம் அவ்வளோதான். இல்லை பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு. நிறையா இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கலாம். ஓகே ஒரு வீடியோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2 எடுக்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரே முக்கால்வாசி பார்த்துலாம். செத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இல்லை என்ன பண்ணலாம்? டிலோப்பி இருக்குமாலே சாவடிக்கலாம். சாவடா டிலோப்பி 2 அடி. இன்னொரு அடி. சாப்பிட்றோம். செத்துட்டாங்கடா. முதல் கில் டிலோப்போ. விஷத்து போகிறவன் கக்கற நீ விஷத்தை சாவலே செத்தவளே. இருங்க இன்வென்ட்ரி என்ன இருக்குது? 11 இது கிடச்சிருக்கு. ஓகே இருங்க ஆப்ஷனுக்கு போய்ட்டு நம்ம ஷூட் பண்ண இடத்துல. ஆனால் டபுள் டேப் பண்ணால் தான் நல்லா அடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது. ஷூட் பண்ண செட் ஆக மாட்டேங்குது. கார்போனியம்ஸ் அடிக்காது என்ன நீ செத்துரு. 2 அடியிலே செத்துருவேன். சரி ஓகே செத்துரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னடா இழுத்து போட்டு சாவடிக்கிற பாவி? அவ்வளோ வெறியாடா கொலகார பாவி. சரி எங்கே ஸ்பான் ஆகலாம்? சவுத் ஜோன் 2 ஸ்பான் ஆகிடலாமா? சரி ஓகே இங்கேயே ஸ்பான் ஆகி இங்கே இருக்கிற இடத்த முதல்ல சுற்றி பார்க்கலாமா? ஓகே அதுக்கு நல்ல ஐடியாவாக இருக்குன்னு தோணுது. என்னடா இங்கேயே ஸ்பான் ஆகிக்கிறேன். பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் சுற்றி அந்த ஒரு சர்க்கிள் சுற்றி ஸ்பான் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா ஒரே இடத்துல ஸ்பான் ஆகிக்கிறேன். இதோ பாருங்கள் செத்த பக்கத்துலேயே இருக்கிறேன். சரி கார்பனியம் சங்கே தான் இருக்கா? என் பாடியாக அடிச்சுனுக்குதா? இரு நான் லூட் எடுத்துன்னு போகிறேன். நீ அப்படியே அடிச்சுன்னு இன்னும் பிக்காக்ஸ். ஆக்சுவலாக லூட்டு கிடைக்க மாட்டேது. டிலோப்போ உன்னதான் அடிச்சிச்சா? நான் கூட என்ன அடிச்சிச்சுன்னு நினச்சேன். சாவடா உனக்கு வேணும்டா. நான் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு வேணும். எத்தனை வாட்டி என்ன தொப்பியே சாவடிச்சிக்கிற துப்பி வாயா. எங்கே பாரு அட்ரா முஞ்சா கை புள்ள அடிக்க முடியாதுடா உன்னால. என்ன டேய் திருப்பி சாவரன்னு நினைக்கிறேன். வேணாண்டா. டே கைப்புள்ள துரத்துறா முடிஞ்சா. அவன் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எடுத்தான் ஒரு ஓட்டம். ஆர்க் வேர்ல்டுன்னு கூட பார்க்கலையே அந்த மாதிரியான ஓட்டம். பின்னாடி வரானாடா. ஐயோ துரத்தினே வரானே. நம்ம ஸ்பியர் செஞ்சிடலாமா? ஸ்பியர் முதல்ல அன்லாக் பண்ணு. என்கிராம்ஸ் அன்லாக் பண்ணிட்டு ஓடுற கைப்புள்ள துரத்துன்னு வரான்டா. ஓடுற இப்போ அப்படியே ஓடியாச்சு. டெவலப் வந்திருக்கு. ஆனால் அது போகிற முன்னாடி முதல்ல ஸ்பேன் செய்யலாம். எல்லாம் அவன் வந்து அடிச்சிடுவான். என்னென்ன வேணும்? ஃபைபரு வுட்டு ஃப்ளிண்ட்டு. ஐயோ ஃப்ளிண்ட் எடு முதல்ல. குடுறா ஃப்ளிண்ட்டா. கொடுத்துறானுங்க. கட்டை ஒன்று இருக்குது. நல்ல வேலை. ஓடுறா
டார்ச்சி 31. ஐயோ 45 51 7 விட்டு போடு. எர்ற டேய் கிரியேட் பண்ணுறா. இது நான் வரல. ஓகே சேஃபான இடமா பார்த்துக்கோ. ஃபைபர் இன்னும் ஃபைபர் எடுக்கணும்ல. ஐயோ ஃபைபர் கிடைக்க மாட்டேங்க. துரத்தாதரா பண்ணி முடிஞ்சுவாயா. ஓடினே இருப்பேன். எப்படி ஓடினே இருப்பேன். தொடவே முடியாது என்ன. இப்போ நான் எங்கே போய் ஃபைபர் எடுப்பேன். செடி வருமே. ஐய செடி இங்கே இல்லைங்க. ஐயோ அந்த பக்கம் தான் செடி இருக்குது. சரி வாங்க தண்ணியில் குச்சி போகலாம். உய் வாவ் நல்லாயிருக்கு பரவாயில்ல. ஏய் சிலிக்கா பல்ஸ் அது இல்லை. என்னது இது கல்லா. சரி நான் கூட சிலிக்கா பல்ஸ்ன்னு நினச்சேன். சரி என்ன நடக்க போகுது. ஆக்சுவலாக நான் வந்து வாய்ஸ் எடுக்காமல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்குறேன். அதான் கடுப்பாகுது. ஜாலியாக பேசி என் ஃப்ரெண்டு கூட பேசினாட்டேங்க கைஸ். இப்போ என்னன்னா இப்படி ஆகிடுச்சு. சரி ஓகே பெரிஸ் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணின்னுக்கிறேன். ஐ மீன் ஃபைபர் கிடைக்குது. ஆக்சுவலாக ஃபைபருக்கு தான் கலெக்ட் பண்ணுறேன். 44 ஃபைபர் 46 ஃபைபர் 55 60 66 ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பியர் செய்யறதுக்கு. வாவ் லெவலப் 2 லெவலப் இருக்குது. ஹெல்த்துக்கு போட்டுவிடு. டொடக் ஹெல்த். எப்படி டொடக்குன்னு ஹெல்த்துக்கு போட்டுடணும். ஆக்சுவலாக இதை அன்லாக் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா ஒரேடியாக லாஸ்ட்டாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வேஸ்ட் பண்ணுறதை விட்டு ஏன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் அன்லாக் பண்ணால் யூஸ்ஃபுல் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். வேஸ்ட்டும் பண்ணாத மாதிரி இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி விட்டுருவேன். வரதெல்லாம் இப்போ அன்லாக் பண்ணுற மாதிரி தான் நல்லா சொல்கிறேன். ஃபைபர் அப்படியே கலெக்ட் பண்ணின்னு போகலாம் வாங்க. எனக்கு தேவைப்படுறவங்க வாய்ப்பு இருக்குது. லேக் ஆகுதுடா டே என்னதுடா இது குத்துதுடா டே அடிக்குதுடா டே ஓடுறா டே கைப்புல. யோ வாத்து அடிக்குச்சுன்னா அப்புறம் தான் சூப் வச்சுருவேன் பார்த்துக்க. உன்னை லேக் எப்படி ஆகுது பாருங்கள். என்ன இந்த இடத்துக்கு வந்து லேக் ஆகுது. ஐய பின்னாடி பார்த்தாலும் லேக் ஆகுது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த பக்கம் போனால் ரொம்ப லேக் ஆகுது. எதனால் இருக்கும். கிராஃபிக்ஸ் போய் பார்க்கலாமா. இருங்க செட்டிங்ஸ்க்கு போடா. ஆப்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரெசல்யூஷன் நினைக்கிறேன். கேம் பிளேயில் இருக்கா கிராஃபிக்ஸா. ரெசல்யூஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாமா. கம்மி பண்ணிட்டு ஷேடோஸ் எடுத்துடலாம். லைட் ப்ளூமும் எடுத்துடலாம். இப்போ பார்க்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. டார்டிடிட்டி எஃபெக்ட் ஏதோ ஒன்று இருக்குது. அதுவும் எடுத்துடலாம். அது டார்பர் எஃபெக்ட் தானே. சரி இப்போதைக்கு எடுத்துடலாம். அது எதுக்கு நம்மளுக்கு கீழே காமிக்க போகுது. டார்பர் ஆயிடுச்சுன்னா டூடு குத்தி சாவடிப்போம். எப்படி குத்தி சாவடிப்பேன். ஆக்சுவலாக இது மாதிரி இருந்தாலும் ஆகும்ல. டூடோ ஸ்பீடில் குத்தி அப்படியே வறுத்து சாப்பிட்ற மாதிரி. சரி அந்த பக்கம் போகலாமா. குதிரை கைப்பில் தண்ணியில் பிரானா இருக்கக்கூடாது. பிரானா இல்லை பரவாயில்ல. ஆனால் எந்த ஒரு மீனுமே இல்லை. லேக் ஆகுதுல்ல. எனக்கு தெரிஞ்சிச்சு எதனால் லேக் ஆகுது. இந்த ரெசல்யூஷன் அதனால் கூட இருக்காது. மெயினாக இந்த மேப் லோட் ஆகணும்ல. மேப் லோடாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி சொல்கிறது லேக் போயிடும். மேப் லோடாக லோடாகிறனால தான் ரொம்ப லேக் ஆகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகணுன்னே போயிடும். மேபி இருக்கலாம். ஓகே மேப் எடுத்து நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் மேப் எடுத்துனோன்னா எந்ததுக்கு ஓடுறோன்னு தெரியும். அதனால் மேப் எடுத்துன்னு கையில் எடுத்துனே ஓடலாம். கார்போனியம்ஸ் எப்படி இருக்கிறேன். வணக்கம் நான் சாவடிச்சல. உன்னோட சித்தப்பா பையன் தான் என்ன சாவடிச்சான். போய் என்னான்னு கேள்வி அவனை போ. மலை மேலே ஏறினுக்கிறோம். மெட்டல் பிளாக் பிக்கக்ஸ் தடிலாமா. ஆனால் கிடைக்காதுல்ல. ஆமாம் இல்லை கிடைக்கும். ஆனால் கம்மியாக கிடைக்கும். வேஸ்ட்டு தான். பேரஸ் என்னடா என்ன கலர் டெக் பேரசரு போடு. நம்ம வேர்ல்டோட முதல் டெக் பேரசர் கைஸ். ஐயோ ஓபி. அதுவும் ப்ளூ கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது. கண்ணை பறிக்கிற மாதிரி. வா குத்து. நில்றா டே தம்பி ஓட முடியலடா என்னால். வயசான காலத்தில் ஓட விடாதரா. ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டே வாட உங்கள் ஐயால திரும்பி ஓடாதரா. டே நில்றா ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நில்லு ப்ரோ. உனக்கு குத்துன்னு சாவடிக்கணும் ப்ரோ. என்னென்ன தர ப்ரோ. எலிமெண்ட் டெஸ்டர் என்னென்ன ப்ரோ தருவா. கொடு ப்ரோ. கொடுத்து போ ப்ரோ நில்லுலே. ஐயோ டே வாடா நானும் ஓரேன்டா. நில்றா. இல்லைடா நானும் ஓரேன்டா. தம்பி செத்துறான்டா. ஐயோ நான் செத்துறேன்டா. குப்பராக படுக்க விட்டிங்களாடா என்ன. தெரி வேறு லெவல்லையாண்ணா. தெரி வந்துடுச்சு கைஸ் கிளைமேக்ஸில். நான் கூட இந்த டெக் பேரசர் தான் வில்லன்னு பார்த்தேன். இவன் டம்மி போலக்குது. சரி வேறு இடத்துல இறங்கலாம். இப்போ நம்ம இறங்கியிருக்க வந்து வெஸ்ட்டில் இறங்குறோம். வெஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் லெவலான இடமா. ஆமாம் மீடியம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சரியா. ரெட் ஆப்ளிக் இருக்கிற இடம் பரவாயில்ல. ரெட் ஆப்ளிக் போகலாமா. சரி வாங்க ரெட் ஆப்ளிக் ஒரு பயணம் எடுக்கலாம். ஆனால் எனக்கு வேறு எப்படி போன இந்த வழி தெரியலையே.
வாங்க எனக்கு நம்ம போகிறது தான் வழி. என்ன சொல்கிறீங்க? நம்ம போகிறது தான் நம்ம தான். ஓகே, ஓடு 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 ஓடு. குறுக்காலுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன போட? என்னடா இது எஸ்எம்எஸ் மெசேஜ்? சரி குறுக்கால் என்னடா ஹேங் ஆன மாதிரி ஆயிடுச்சு. டேய் ரெஜியூம் வந்துடுச்சு. அப்பாடியோ கைஸ், ரொம்ப ஹாட் ஆகுது கைஸ், சூடாகுது கைஸ். அங்கே பாருங்க சைடில் சூடாகுன்னு மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ என்னடா லாகுது, மரணமாக லாக் ஆகுது. இப்போ லோட் ஆகுது. ஐயோ இவன் வேறு கூண்டு போங்கடா லேக வன்னேங்கிறான். போடு. ஐயோ என்ன கைஸ், அங்கேருந்து கிட்ட கிராமம் தான் தெரியுது. நீங்களே பாருங்க ப்ரோ, கிட்ட கிராமத்து தானே, தூரமாகுது. ராப்டர் தானே அது. நான் வெத்தலை சைடில் எச்சு துப்புறம் வைக்கிறான். என்னென்னமோ ஆகுது. என்ன பண்ண போகிறேன்? பரவாயில்ல, நம்ம கண்டுக்காமல் ஒன்றா துரத்தாது. இல்லை துரத்தவும் ஆனால் தப்பிச்சிடலாம். ஸ்டாமினா வேறு இல்லை. ஷோ இந்த ஸ்டாமினா வேறு தொல்லையாகுதுங்க. ஸ்டாமினாலாம் எவன் கண்டுபிடிச்சான்? அப்படியே ஓடணும், மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஓடினே ஆகணும். நிற்காமல் ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பண்ணே ஓடுனா நல்லாயிருக்கும். எனக்கு வேறு எப்படி போகிறது? என்னடா ஆப்ளிக்கே காணும்டா. டேய் மரம் மறைச்சின்ட்ட. ஷோ காட்டுக்குள்ளே வந்து மாட்டிங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக தெரிஞ்சிச்சு. என்னடா இன்னும் இவ்வளோ தூரம் போனோம்? அங்கே கல்லாண்டு தான் இருக்குது. டேய் அநியாயம் பண்ணுறீங்கடா. இந்த தண்ணியை வேற கிராஸ் பண்ணுடா. இதுக்குள்ளே மேண்ட் ஆகுதா என்ன ஆகுதுன்னு கூட தெரியலடா. ஷோ மேண்டா கூட இருக்கும். மேண்டாலாம் கொலகார பையனுங்க. இந்த பேக்ஸில் சாரஸை சுற்றி நிற்கிறத விட்டு எனங்களை வந்து அடிக்கும். என சுற்ற பார்க்கணுங்க. போயிடலாமா? சரி வாங்க. சரி கோழிக்காந்து எல்லாம் தம்மி பீஸு. கீழே சிலிக்கா பல்ஸ் மாதிரி. ஆனால் சிலிக்கா பல்ஸ் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அது ஏதோ கல், அது எடுக்க கூட முடியல, வேஸ்ட்டு போலுக்கு அது. சரி என்னது அது? ஆக்சுவலாக தெரியக்கிட்ட செத்ததுக்கப்புறம் இப்போ ஆர்சரை பார்த்தா கூட மூஞ்சா பார்த்தா தெரிய மாதிரி இருக்குதுங்க கைஸ். போங்க கைஸ், என்னையும் பயம் காமிச்சிட்டான். ஆக்சுவலாக அடுத்த எபிசோடில் எடுக்கலாமா? ஆமாம், அடுத்த எபிசோடில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறத மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துகிட்டு லெவலப் ஒரு பெட்ரோன் லெவலில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 3 பெட்ரோன் டேம் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பெட்ரோன் டேம் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். முதல்ல ராப்டரை டேம் பண்ணிட்டு நம்ம ஒரு பேஸ் வச்சிடணும். ஓகேவா? ராப்டரை முதல்ல டேம் பண்ணிட்டு, ராப்டர் கூட வேணாம், பெட்ரான் டேம் பண்ணிட்டு நம்மளுக்கு பேஸ் வச்சிட்டோம்னா நம்ம லெவலப் பண்ணாலே ஈஸியாக ராப்டர் டேம் பண்ணிடலாம். ஆமாம், ராப்டர் ஆனால் டேம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ட்ராப்பில் வச்சு டேம் பண்ணலாமா எப்படின்னு பார்க்கலாம். என்னது மயக்கம் போட்டிருக்கு? பெகோ மாஸ்டர். நான் அது எப்போ மயக்கம் போட்டுச்சு? பெகோ மாஸ்டர் மயக்கம் போட்டுச்சா? நான் அச்சனா அதை? ஆமாம் இல்லையா? லெவலப் பண்ணால் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஓகே வந்தாச்சு. என்ன ஆச்சுன்னா நடுவில் வந்து ஃபோன் கால் வந்துடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால தான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்தேன். அதை எடிட் பண்ணும்போது நான் தூக்கிடுவேன் கேப்பை, அதனால தான் தெரியாது உங்களுக்கு. என்னடா ரிவர்ஸில் போகிறேன்? ஓடுறா முன்னாடி. ஓடு. என்னடா ஆப்ளிக்கானா? பரவாயில்லைங்க. நான் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான கிராஃபிக்ஸில் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கே ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா ரெசல்யூஷனாக ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன், கிராஃபிக்ஸும் அவ்வளோ இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஓகே தான். ஃப்ரீ ஃபயரே நீங்கள் ஸ்மூத்தில் வச்சு ஆடினா எப்படி இருக்கும்? அது அளவுலாம் மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே வந்தாச்சு. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த ரைட் சைடு ஆஃப் த ஸ்க்ரீன். ரைட் சைடை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறா. குத்தின்னு கதரா டே. பாஸ் ஃபைட்டு போடு. தகிட ட்ராகன் பாஸு. என்னென்ன வேணும்? ஆக்சுவலாக இம்யூனு ஸ்கைலார்ட் ஸ்ட்ராங். ஸ்கைலார்டும் ஸ்ட்ராங்காக வந்து அந்த பனி பிரதேசத்தில் இருக்கும். இம்யூன் வந்து அந்த நடுவில் அதனே ரெட்வுட்டில் இருக்கும். ரெட்வுட்டுக்கு நடுவில். கன்னிங் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. தண்ணிக்கல்ல இருக்குமோ? தண்ணி வருது கன்னிங்கு. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததுக்கு என்ன வேணும்? ஓகே அதே இதுதான். அல்லோ சாரோட பிரெயின், பேஸில் சாரோட என்னது ப்ளப்பரா ஏதோ ஒன்று. என்னடா கிகாவோட ஹார்ட் கேட்குறீங்க? டூஸோட டென்டகலு, ரெக்ஸோட கை, யுட்டிரானோஸோட லங்ஸ். யுட்டி இருக்கா? பரவாயில்ல. ஆக்சுவலி இல்லை ஓவர்சீர் பாஸ் தானே மெயின் பாஸ், அந்த வால்கனோ மவுண்டன் இருக்குமே. ஆமாம், பெட்ரான் டேம் பண்ணால் நம்ம அதை போய் பார்த்தலாம். ஆமாம் நல்லாயிருக்கும் அந்த இடமே. நெக்ஸ்ட் என்னது? ஆல்ஃபாக்கு கிகா ஹார்ட் 2 கேட்குறீங்களே. கிகாவை எப்படிங்க சாவடிப்பீங்க நீங்கள்? எனக்கு புரியல. கிகாவை எப்படி சாவடிக்க முடியும்? 80,000 ஹெல்த் அது சும்மா இல்லை. கிகாவை சாவடிக்கிறது எனக்கு அசால்ட்டாக 2 ஹார்ட்டை கொடுத்துறா அப்படின்றானுங்க.
எனக்கு புரியல எப்படின்னு. ட்ராப் பண்ணால் கூட எப்படி அது ட்ராப் உடச்சுன்னு வந்துடும். நான் ஒரு வேர்ல்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. அது அந்த வேறு ஒரு ஃபோனில் இருக்குது அந்த வேர்ல்டு வேணால் நம்ம சேனலில் போடுறோம் சும்மா, ஓகேவா? அந்த வேர்ல்டில் 2 கிகா டேம் பண்ணிக்கிறேன். ஆனால் 2மே ஃபீமேலாக டேம் பண்ணேன், பைத்தியக்காரனாட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்கல, அதனால் வேறு வழி இல்லாமல். ஓய்யோ இருமல் வருது. என்னடா பார்த்துக்கிறேன் நான், பைத்தியக்காரனாட்டம். ஓ இந்த இதை கீ வச்சு ஆக்சுவலாக நிறைய பார்த்துருந்தேன். திக் ஸ்கின் அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராங் கேவெலாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூன் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த க்ரியோபேட் ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட்டுன்றானுங்க. அந்த எனக்கும் தெரியும் இந்த க்ரியோபேட் யூஸ் பண்ண. அதான் அந்த டைனோ அப்படியே இந்த இதில் எடுத்துக்கிறதுக்கு தானே. ஆமாம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஆமாம், க்ரியோபேட் ஆக்சுவலாக ஒரு யூடியூபர்லாம் நிறைய யூடியூபர் பார்த்துக்கிறேன். இவனுங்க மோடு போட்டுவானுங்க. போட்டு இந்த சோல் கன்னு ஒன்று வச்சுட்டு டைனோ கன் அந்த மாதிரி வச்சுன்னா அதை வச்சு எடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி எடுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக கைஸ் உங்களுக்கு கஷ்டம் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது இந்த இது நார்மலாக ஐலாண்ட் மேப் தான் போட்டுக்கிறேன், ஓகேவா? இதில் நம்ம ஏதாச்சும் மோடு போட முடியுமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா? மோடு போடாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மோடு போட்டு ஏதாச்சும் ஒரு மோடு போட்டு நம்ம இன்னொரு இந்த சீரீஸ் முடிஞ்சோடனே ஒரு மோடு போட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஆர்க்லேயே. ஓகே, நம்ம செத்துடலாம் இப்போது. ஏன்னா நம்ம இந்த இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது லெவலப் பண்ணுறது தான் பிளான் போட்டிருந்தோம். லெவலப் வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது. அடுத்த வீட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எடுத்து ஒரேடியாக ஸ்வைனை பறந்துடலாம், ஓகேவா? அதனால் இல்லை இந்த இடத்துல இப்போவே எடுக்கலாம் 2 3. சரி இருங்க, நான் அப்புறமா யோசிக்கிறேன். கடைசியில் யோசிக்கலாம் டைம் இருக்கான்னு. ஏன்னா வீடியோ எவ்வளோ நிமிஷம் போகணும்னு தெரில. சரியா செத்துடலாம் நம்ம. ஆனால் இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ஈஸ்ட்டுக்கு போகலாமா? ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சவுத்தில் இருந்தோம், அப்புறம் வெஸ்ட்டுக்கு போகணும். வெஸ்ட்டு பார்த்தோமா, ஈஸ்ட்டு போயிட்டு நார்த்து போகலாமா, இல்லை நார்த்து போயிட்டு ஈஸ்ட்டு வரலாமான்னு தான் தெரில. சரி, அதுக்கு முன்னே செத்துரும். ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் அவ்வளோ வாடா இருக்குது, 100 இருக்குது. அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. பரவாயில்ல, ஹெல்த் ஆனால் பொறுமையாக குறைய நம்ம இருக்குது. இல்லை ஓரளவுக்கு ஸ்பீடாக குறையுது. ஓகே, செத்துரும் வேணாம். இதுக்கு ஏதாச்சும் டைனோ டாப்புக்கு செத்துருக்கோம் நம்மளுக்கு. சரி, ட்ரைக்கே 2 முடிச்சிருக்கோம் என்னத்துக்கு. ஆனால் அதை தேடணும். சரி ஓகே, செத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த் தானே. சாவுடா, 2 பேரும் மழையிலேருந்து குச்சி செத்து விளாட்லாமா? செத்துட்டான்டா. சரி ஓகே, எந்த இதில் ஈஸ்ட்டில் தான் போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈஸ்ட்டே போயிடலாம். ஈஸ்ட் 3 2 போகலாமா? 3 போகலாம். ரீஸ்பான் ரேண்டம். ஆக்சுவலாக கிரியேட் நியூ சர்வே கொடுத்தா புது வேர்ல்டு க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மறந்த போய் கொடுத்துட போகணும். சரி, அது வேறு. டே ஷோ பாரா உனக்கு இருக்குடி, வா. கூர்கால் வந்து மூஞ்சி கம்மி பயமுத்துற ஸ்வாம்ப் ஏரியா வேறு இது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இல்லை பேரினக்ஸ் வந்தால் ஸ்டன் பண்ணி விட்ரும் தண்ணியில். பாம்பு வந்தால் கொத்தி விட்ரும். பேராசிரத்தெரியம் வந்தால் மிச்சு விட்ரும். அப்புறம் என்ன சார்க்கோ இருந்தால் கடிச்சு விட்ரும். கேப்ரோச்சோஸ்டச் வந்தால் கவின்னு இழுத்துன்னு போயிடும். எத்தனை பிரச்சனை இருக்குது. நீ மாட்டு வந்துட்ட கூர்காலை வந்து பயமுத்துறான்ல. இல்லை வர தவளை கோட்டை இருக்குது தானே, அது பேர் கூட தெரில. தவளை தன் வாயால் கிடும். சரி, அது வேறு நாக்கால் நக்கி பாய்சன் ஏற்றி விட்டுருது, டார்பர் ஏற்றி விட்டுருது. ஆக்சுவலாக அது நம்ம அடிச்சா அடிக்குமா இல்லை அது சும்மாவே அடிக்குமா அது தெரில. என்னது இது பாம்பு எதாடா அடிக்கிற? கமாண்டர் அவனால் முடியும். டேய் உனக்கு அப்ரிஷியேட் பண்ணேன்டா. ஏன்டா என்ன கொத்த வர பாவி துரோகி? சரி, என்ன கொத்த வராங்க? ஓடு ஓடு ஓடு, பாம்பு கிட்ட கட்டி வாங்கிறாதரா செல்லக்குட்டி. ஓடிடு, உன்னால முடியும். மூச்சு வாங்கினா கூட பரவாயில்ல, முக்கி ஓடிடு. இதான் பேரஸ் தெரியும். குத்துரா. ஐயோ ஸ்டாமினாலையே என்ன பண்ண போகிறேன் தெரியல. ஓடுறா டேய் கைப்புல, அது மெச்சா செத்துருடா நீனு. ஐயோ ஸ்டாமினா இல்லாத போது ஏன் தான் குத்துனேன்னு தெரியல. பைத்தியக்காரனாட்டம். ஓடு 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 ஓடு. ஸ்டாமினா வர முடியாது போது. ஸ்டாமினா முடிஞ்சிச்சு. தலைக்குட்டியில் ஐயோ மெட்டிக்குதுங்க. ஏய் பாம்பே, ஐயோயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸோ. ஐயோயோ பாம்பே, அது அவனை கொத்து. அவனுக்கு 2 பேருக்கு சண்டை போதான்னு வர தெரியல. நம்மளுக்கு தோத்துறானுங்களா? அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டான். டிலோ போய் தோத்துது. ஐயோ இந்த எச்சத்துப்புறம் வரானே. ஷோ டே எச்சத்துப்பா போயிடுறா டே. அடுத்த எபிசோடில் பரப்பான டைம் பண்ணுறேன். எபிசோட்டில் உங்கள் எல்லோரும் கதற விட்றேன்டா, கதறேன். வாங்கடா. எங்கே இருக்கிறோம்? ஓகே, கீழ் வழியாக போய் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாமா, இல்லை மேல் வழியாக போகலாமா? மேலே போனோம்னா நார்த்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரே இல்லை டபுள் வேலை முடிஞ்ச மாதிரி. மேலேயே போகலாம். நம்ம எதுக்கு கீழே போனோம்? ஒரேடியாக மேலே தான் போகலாம். மேலே
ஓகே ஓகே கைஸ், பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து 609 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிறோம். கூட சீக்கிரத்தில் 1K இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் 1K இல்லை 2K அடிக்கணும்னு ஒரு பிளானோட இருக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேவா? மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ போகிறான்டா, ஆர்க்கு ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சுக்கிறான், பார்த்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நம்ம மாலையே போகலாம். மழை வேறு இருக்குது. மழை ஏய் காம்பி கடிக்காத டே, காம்பி காம்பிட்டு சாகக்கூடாது. டீ குதிடா டீ 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 ஹெல்த்தில் கைஸ். ஐயோ கொலகார பாய் காம்பி குட்டி பையிலே அடிக்கிற நீ கைஸ். இவனுங்கெல்லாம் பெட்ரோல் டைம் பண்ணிட்டு சிக்கத்தை கொடுக்குறோம். ஓகேவா? பெட்ரோல் டைம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் ஏதாச்சும் எதோ ட்ரக்ஸே அடிக்கும்போது அளவு கல்லில் கூட மேலே போய் கொஞ்சம் ட்ரக்ஸை டைம் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அதனால தான் பெட்ரோனுக்கு இவ்வளோ ஹைப்பு கொடுத்துருக்குறேன். பெட்ரான் டைம் பண்ணிட்டு அர்ஜென்ட் டேவ்ஸ் டைம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேறான ஒரு லெவலப் ஏரியா காமிக்கிறேன். ஓகேவா? அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆவீங்க. அது ஆக்சுவலாக நான் என்னோடய பழைய வேர்ல்டில் என்னோடய அரைனான்னு சொல்லுவேன். அது ஏன்னா அந்த இடத்துல தான் நான் சண்டை போட்டுவேன். நான் அந்த வேர்ல்டில் வந்து அந்த அது என்ன இம்ப்ளிமெண்ட்டில் அது டயரோல்ஃப் கில் பண்ணால் உடம்புல வந்துருக்குமே, ஏதாச்சும் வந்து இதில் கூட ஆப்ளிக்கில் கூட உயிர் வர வைக்கலாமே, அதை வந்து ஒரு க்ரீன் ஆப்ளிக்கில் வந்து நான் அந்த ட்ராப் மாதிரி வச்சு அதில் இருக்கிற டயரோல் ஃபேட்டன் வந்து டேம் பண்ணேன். அது செம பவர்னா பவர். வந்த ரெண்டு எட்டுன்னு வந்தேன், ஒன்று மேலே ஒன்று ஃபீமேல்னு. மேல் வந்து 300 லெவலு, ஃபீமேல் வந்து 199 லெவலு. அதுவும் நான் டேம் பண்ணனால 57 லெவலு எவ்வளோ ஏறிச்சு. செம பவரானது. ஓகேவா? அதை டேம் பண்ணேன். ஆக்சுவலாக அதில் வந்து எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். அதனால் நான் படுத்தணுமோ ஈஸி தான், ஆனால் அதில் ஹை லெவலில் இருக்கிறனால அவ்வளோ ஹை லெவலில் வந்துச்சு. அதை வச்சு தான் ஃபுல்லாக அந்த இடத்த காலி இது பண்ணியிருந்தேன். சேவை தூத்து நல்லா லெவலில் வச்சுருந்தேன். 2 கிகா டைம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த வேர்ல்டு இருக்குது, கவலைப்பாது. வேர்ல்டெலாம் போல், ஆனால் வேறு ஃபோனில் இருக்குது. அந்த வேர்ல்டில் வீடு எடுத்து போட முடியாத அளவு நான் ஒரு ஐலாண்ட் காமிக்கிறேன். அந்த ஐலாண்டை மொத்தத்தையும் நான் கான்கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஃபுல்லாக அந்த பெஹமோத் இது இருக்குல்ல வால், அது போட்டு மொத்த ஐலாண்டையும் சுற்றி வச்சுருந்தேன். நான் அது வந்து ஒரு வீடியோ அப்புறமா போடுறேன். ஓகேவா? சரி, நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்த முதல்ல நீங்கள் பாருங்கள். வீடியோ முடிச்சிக்கலான்னு தோணுது. என்ன பண்ணலான்னு தெரியலையே. ஏன்னா இதுவே 30 நிமிஷம் கிட்ட போகுது வீடியோ. சரி ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பாட்டு வந்து கூட சீட்டில் வந்துடும். ஓகேவா? பாட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 2 நாளில் வந்துடும். ஓகே கைஸ், பாய் கைஸ்.